சின்ன சந்தேகம் மேடம். ஒரு கைதியை பிடிக்கிறதுக்கா இவ்வளவு போலீஸ்? இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. ஒரு கைதியை பிடிக்கிறதுக்காக இல்ல, 30 குழந்தைகளை காப்பாத்துறதுக்காக. அப்பா வந்துருவேன். நம்மளே குழந்தை பாத்துக்க. என்னம்மா அது லீவு நாள்ல மனுஷன் நிம்மதியா ஊட்டி கொடைக்கானல்ல போய் நிம்மதியா ரெஸ்ட் எடுக்க விடாம ஏமா அப்படி ப்ராப்ளம் பண்ற? போலீஸ் விசாரணை முடிஞ்சு இன்னும் 15 நாள்ல அவனை கோர்ட்ல ஹேண்ட் ஓவர் பண்ணணும். ஒரு வாரம் முடிஞ்சு போச்சு, இன்னும் 8 நாள் தான் இருக்கு. இனிமே அவனை எப்ப பிடிச்சி எப்ப விசாரணை பண்ணி எப்ப ஹேண்ட் ஓவர் பண்றது? டெய்லி மேல இருந்து போன் போட்டு என்ன ஏறானுவோ? ஒரு கைதியை பிடிக்க போனா உயிரோடையோ பணமாவோ சுட்டோ வருத்தோ கேச முடிக்கணுமா? இது என்ன மகாபாரத யுத்தமா? முன்னாலே பின்னாலே மார்ச் பண்ணிட்டு கேம்ப் அடிச்சுட்டு டென்ட் அடிச்சுட்டு ஏன் இப்படி கவர்மெண்ட் பணத்தை வேஸ்ட் பண்றீங்க? சார், இதுல குழந்தைங்க உயிரும் சம்பந்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம ஊர் ஜனங்க பயத்தினால ரொம்ப பிடிவாதமா இருந்தாங்க. சோ கொஞ்சம் விட்டு பிடிக்கலாம் தான். விட்டு பிடிக்கிறது என்ன புருஷன் முன்னாடி சண்டையா? சுட்டு பிடிமா, ஃபைலாவது க்ளோஸ் ஆகும். சார், 1000 குற்றவாளிங்க தப்பிக்கலாம் சார். ஆனா ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாதுங்கிறது தான் நம்ம இந்தியன் பெனல் கோட். இதெல்லாம் கோர்ட்ல ஜட்ஜி சொல்ல வேண்டியது, நீ சொல்லக்கூடாது. விஜி, போலீஸ் பசங்களா, யார் நீ? உனக்கு என்ன வேணும்? இன்னும் 1 மணி நேரத்துல இந்த இடத்தை விட்டு காலி பண்ணல, இந்த குழந்தைய காலி பண்ணிடுவேன். ப்ளீஸ் என் குழந்தைய விட்டுடு. மரியாதையா கையில இருக்க கண்ணெல்லாம் கீழே போடுங்க. துப்பாக்கியில கீழே போடுங்க சொல்றான்ல அவன். போட்டாங்கப்பா, குழந்தைய விட்டுடு ப்ளீஸ். என் குழந்தைய விட்டுடுப்பா. பவானி, நீ ஏன் கண்ண நினைக்கிறேன்? நோ நோ, டோன்ட் ஷூட். என் குழந்தை உயிர் எனக்கு முக்கியம். பவானி, பவானி, என் குழந்தை. கிட்ட வராத, சுற்றுவேன். நான் எதுக்கு துணிஞ்சவன்? ஏன் கிட்ட வராத, குழந்தை சுற்றுவேன்.